सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே. 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 யாரோ இவர் யாரோ என்ன பேரோ. காருலாவும் சீர்குலாவும் மீதிலையில் 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 கன்னி மாடம் கண்ணில் முன்னேறியவர். யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே. யாரோ இவர் யாரோ என்ன பேரோ. சந்திரபிம்பம் மலராலே என்னை சந்திரபிம்பம் மலராலே என்னை சந்திரபிம்பம்
வந்தம் போலே அந்த நாளில் வந்தம் போலே உருகிறார் அந்த நாளில் வந்தம் போலே உருகிறார் அந்த நாளில் வந்தம் போலே உருகிறார் இந்த நாளில் வந்து சேவை தருகிறார் யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே. அற்புத லீலைகளை அற்புத லீலைகளை யாரறிவரகிலாண்ட நாயகனே அவனே உந்தன் அற்புத லீலைகளை யாரறிவரகிலாண்ட நாயகனே அவனே உந்தன் அற்புத லீலைகளை சிவனே 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 உனதடிய சிவனே சிவனே உனதடிய செய்பிழைகள் பொறுத்தருளும் எனதையனே உனதடிய செய்பிழைகள் பொறுத்தருளும் எனதையனே அவயவர கையனும் அற்புத லீலைகளை யாரறிவரகிலாண்ட நாயகனே சரணே உந்தன் அற்புத லீலைகளை பாட்டிலாசையால் அன்று பறவை மனை துண்டு நடந்தவா பிறகு சுமந்தவா பாட்டிலாசையால் அன்று பறவை மனை துண்டு நடந்தவா பிறகு சுமந்தவா மாட்டுடையாய் சிலை காட்டினிலே மாட்டுடையாய் சிலை காட்டினிலே அருளாட்டுடையாய் தலை போட்டுடையாய் அருளாட்டுடையாய் தலை போட்டுடையாய் உன்னை காட்டி மறைப்பாய் என்னை ஆட்டி அலைப்பாய் உன்னை காட்டி மறைப்பாய் என்னை ஆட்டி அலைப்பாய் என் விராட்டியுடனே வாட்டமர இன்பம் ஓட்டுவாய் துன்பம் ஓட்டுவாய் உந்தன் அற்புத லீலைகளை யாரறிவரகிலாண்ட நாயகனே சரணே உந்தன் அற்புத லீலைகளை நீல நினைந்தடியேன் நீல நினைந்தடியேன் நீல நினைந்தடியேன் உம்மை நித்தலும் கை தொழுவேன் நீல நினைந்தடியேன் உம்மை நித்தலும் கை தொழுவேன் நீல நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன் நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன் வாழனங்கள் மடவாள் வாழனங்கள் மடவாள்
கோழிலியம் பெருமான் கோழிலியம் பெருமான் குண்டையூற்றில நெல்லு பெற்றேன் கோழிலியம் பெருமான் குண்டையூற்றில நெல்லு பெற்றேன் ஆளிலையம் பெருமான் ஆளிலையம் பெருமான் ஆளிலையம் பெருமான் அவை அடித்தர பணியே ஆளிலையம் பெருமான் அவை அடித்தர பணியே அன்புரு சிந்தையர ஆகி அடியவர் அன்புரு சிந்தையர ஆகி அடியவர் அன்புரு சிந்தையர ஆகி அடியவர் நல்குரும் நல்லோ பெருமடம் மேவே நின்று அன்புரு சிந்தையர ஆகி அடியவக நல்குரும் நல்லோ பெருபடம் மேவே நின்று இல்புறம் எல்தை இல்புறம் எல்தை இணையடிய துவார் இல்புறம் எல்தை இணையடிய துவாரில் புறோ எல்தை இணையடிய துவார் துன்புருவார் அல்லர் துன்புருவார் அல்லர் தொண்டு செய்வாரே இல்புறோ எல்தை இணையடிய துவார் துன்புருவாரல்லர தொண்டு செய்வாரே நரும்பொழி காழியுள் ஞான சோம்பல்தல் நரும்பொழி காழியுள் ஞான சோம்பல்த பெரும்பத நல்லோ பெருமணத்தானே நரும்பொழி காழியுள் ஞான சோம்பல்தல் பெரும்பத நல்லோர் பெருமணத்தானே உறும் பொருளாற் சொன்ன உறும் பொருளாற் சொல்ல பொன் தமிழ் வல்லார்க்கு 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 அருபழி பாவம் உறும் பொருளாற் சொல்ல பொன் தமிழ் வல்லார்க்கு அருபழி பாவம் இலரே அருபழி பாவம் அவலம் இலரே
ஆஞ்சநேயர் பிராட்டியாரை கண்டு கிஷ்கிந்தைக்கு சென்றார். அவர் என்ன சொல்லுவாரோ என்று எம்பெருமான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றான். முதல் வார்த்தையாக கண்டனன் கற்பினிக்கு அணியை கண்களால் பிராட்டியாரை கண்டேன்னு சொல்லல, எடுத்த எடுப்பிலேயே கண்டனன். யாரை? சீதைன்னு சொன்னா என்ன நிலையில இருக்கிறாளோ என்ற வினா எழும். கற்பினுக்கு அணியை, கற்புக்கு அணிகலத்தை கண்டேன். பார்த்தவுடனே எப்படி நீ முடிவு கட்டினாய் என்று எம்பெருமான் வினாவுவார். ஒரு மனிதனை அளக்கின்ற கஜக்கோல் அவரவர்கள் கண்கள். கண்களை பார்த்தவுடனே சொல்லலாம் பசித்து இருக்கின்றான், மகிழ்ச்சியாக இருக்கின்றான், கவலையாக இருக்கின்றான், அல்லது வேறோ ஏதோ ஒன்று உள்ளே போயிருக்கிறது. இந்த கண் சொல்லிவிடும். ஐயனே, எம்பிராட்டியை கண்டேன், அவள் கண்களிலே உன்னை கண்டேன், அவள் கண்கள் பதிவிரதை என்று விளக்கம் செய்கின்றது என்று 9 வியாக்கரணங்கள் படித்தவர். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் கண்டனன் பெருமகிழ்ச்சி அடைந்தார். 70 வெள்ளம் வானரங்களோடு புறப்பட்டார். 12 பகலிலே வந்து தென்கடலை அடைந்தார்கள். அதற்கு மேலே கடல் போக முடியாது. அந்த அலைகள் வந்து வந்து கரையிலே மோதுகின்றன. நமக்கு அலை, கவிச்சக்கரவர்த்திக்கு கலை. மாமியார் வீட்டுக்கு மருமகன் சென்றான். வந்தவருக்கு பாய் போட வேண்டும். மாமியார் போடக்கூடாது, மச்சினம் போடுவான். பகவானுடைய பத்தினி லட்சுமி. லட்சுமி தோன்றியது சமுத்திரம். ஆகவே கடலாயிருக்கின்ற அந்த மாமனார் வீட்டுக்கு பகவான் போனார். அந்த தென்றல் காற்று அந்த அலைகளை சுருட்டி சுருட்டி கரையிலே கொண்டு வந்து நுரைகளை முத்தின் சிந்தி அப்படி திரும்பி போவது பாயை உதறி விரிப்பது போல இருக்கிறது என்கின்றார் கம்பர். சேய காலம் பிரிந்து அகன்றான், மீண்டும் தனது சேக்கையின்பால் மாயன் வந்தான், இனி வளர்வான் என்று கருதி வரும் தென்றல் தூய நுரையும் முத்தும் சிந்தி புடை சுருட்டி பாயல் உதறி விரிப்பதே போன்ற திரையின் பரப்பு அம்மா. நமக்கு அலையாக தோன்ற கம்பருக்கு கலையாக தோன்றி அங்கே பகவான் தர்பசேனத்திலே படுத்தார். 7 நாள் இலங்கை எரிந்தது. ராவணாதி அவுணர்கள் புஷ்ப விமானத்திலே வானத்திலே இருந்தார்கள். 7 மேகங்களை விட்டு மழையினாலே நனைத்தார்கள். விஸ்வபிரம்மாவை அழைத்து முன்னைய காட்டிலும் பன்மடங்கு அழகுள்ளதாக அந்த நகரம் நிர்மாணம் செய்யப்பட்டு அங்கே அரசவை கூடியது. அசம்பிளி சபை. விபீஷணர், கும்பகர்ணன், இந்திரஜித்து, அகம்பன், நிகும்பன், ராவணனுக்கு ஒரு அருமையான மந்திரி மகோதரன், பெரிய வைத்துக்காரன். ராவணன் சொன்னான், ஒரு மனிதனுக்கு சுகம் 3 அடங்கும். 1 நன்றாக தூங்குவது, நல்ல உணவுகளை உண்பது, மனைவியோடு இன்புறுவது. இந்த 3 சுகமும் எனக்கு இல்லை. ஏன்? சாப்பிடலாம் என்று சொன்னால் தண்ணீர் வேணும். லங்கையிலே கிணறு வெட்டினால் எங்க பார்த்தாலும் உதிரம் ஊறுகிறதாம். அனுமானாலே அழிந்த அசுரால் ரத்தம் சுவரி விட்டு ஊறுகின்றது கிணறு உதிரம். அதனாலே சாப்பிட முடியவில்லை. நிலத்திலே படுக்கலாம் என்றால் இலங்கை எரிந்து அனல் ஆறுகின்றது.
ஒரே நெருப்பு மயமாயிருக்கு. மனைவி கிட்ட பேசலான்னா குழல் நாறுகின்றது. அனுமான் எல்லாருடைய கொண்டையிலே தீ வச்சு கூந்தல் நாறுகின்றது. இந்தியாவிலே இருந்து வந்த ஒரு வானரம் அசோகவனத்தை அழித்து என் மகனை தேய்த்து பலரை மாய்த்து சென்றது. என்ன செய்யலாம்? மகோதரன் சொன்னான், எனக்கு அனுமதி கொடுங்கள், அத்தனை பேரும் சாப்பிட்டு வர்றேன்னா பொறிகடலை மாதிரி. ஒவ்வொருத்தரும் இப்படிதான் சொன்னான். கும்பகர்ணன் சொன்னான், அண்ணா நீ புலத்தியன் மரபிலே வந்தவன், குற்றமில்லாத ஒருவன் மனைவியை சிறையில் அடைக்கலாமா? ஆசில் பரதாரம் அவை அஞ்சிரை அடைப்போம், ஆசில் பரதாரம் அவை அஞ்சிரை அடைப்போம், மாசில் புகழ் காதலுருவோம், வளமை கூற பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்று நம கொற்றம். அண்ணே, ஒரு கட்சி தலைவன் இன்னொரு கட்சி தலைவனை வைவான். அந்த கட்சி தலைவன் மனைவியை கொண்டு வந்து சிறையில் அடைத்தான் என்று அரசியல் வரலாறு சொல்லுது. குற்றமில்லாத ஜானகியை கொண்டு வந்து சிறையில் அடைக்கலாமா? நீ தன்மானம் தன்மானம் என்று பேசுகின்றாய். மானத்து உனக்கு எத்தனை மைல்? பேசுவது மானம், இடை பேணுவது காமம் என்று அறவுரை பகர்ந்தான். என்று சொன்னான், எனக்கு உத்தரவு கொடுங்கள், எல்லாரும் ஒரு வினாடியில கொல்லுகிறேன். விபீஷ்ணாழ்வார் எழுந்தார். அண்ணே, எனக்கு தாய் தந்தை குரு தெய்வம் எல்லாம் தாங்கள் தான். எந்தையும் யாயும் எம்முனும் பந்தானை தெய்வம் நீ மற்றும் முற்றும் நீ, இந்திர பெரும் பாதம் இழக்கின்றாய் என நொந்தனேன், ஆதலால் நுவல்வது ஆயினேன். இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய் என்று சொல்லுகின்றேன். ராகவனை மனிதன் என்று எண்ணாதே. அயன் அரிய அரண் என்ற திரிமூர்த்திகளும் சேர்ந்து வந்த திருவுருவம் ஏகனாய் அந்த மூவரும் தசரத ராமன் என்று வந்தாரே, நாம் எங்கே போவோம்? அந்த ராகவன் பகை நமக்காமோ அண்ணே, நமக்காமோ பழி சுமக்காரே. ஏகனாய் அந்த மூவரும் தசரத ராமன் என்று வந்தாரே, நமக்காமோ பிராட்டியாரை சிறை விட்டுவிடு, நீண்ட காலம் வாழ்வாய். வேதவதி சொன்ன சாபத்தில் அகப்பட்டாய். பழங்காலத்திலே நான் ஒரு வரலாறு கேட்டேன். காசிவ முனிவருடைய மகனாயிருக்கிற இரண்யன் 5,70,061 வருடம் தெய்வம் இல்லைன்னா, அவனுடைய மகனாயிருக்கிற பிரகலாத ஆழ்வார் தெய்வம் உண்டுன்னார். எங்கே இருக்கிறான்னு கேட்டான். அவன் தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான், உன்னிலும் இருக்கின்றான், என்னிலும் இருக்கின்றான், அங்கிங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நேர்ந்தவன் என்றான். இதோ இருக்கிற தூணில் இருக்கிறானா? எம்பெருமான் தொட்ட இடங்களெல்லாம் இருக்கின்றான். அவன் இல்லையானால் என் உயிரை நானே மாய்த்துக் கொள்வேன் என்றார் பிரகலாதர். கற்றூனை அறைந்தான். பகவான் 1000 சிங்கமுகம் 2000 கரங்களோடு. மனிதனுக்கு அறிவு உண்டு, சிங்கத்துக்கு ஆற்றல் உண்டு. அறிவு ஆற்றலும் ஒன்றுபட வேண்டும் என்று கூட்டணியா வந்து இந்த பயலை தொலைக்கிறேன். முதல்ல கூட்டணி கண்டுபிடிச்சவர் பெருமாள். நரசிம்மமாக வந்தார். அவனை வீட்டிலும் இல்லாமல், வெளியிலும் இல்லாமல், வாசற்படியிலே விண்ணிலும் இல்லாமல், மண்ணிலும் இல்லாமல், மடித்தளத்தில் வைத்து இரவிலும் இல்லாமல், பகலும் இல்லாமல், சந்தி வேளையிலே நகத்தினால கீறுகிற பொழுது இரண்யன் சிரித்தான். நீ ஒரு தெய்வம் தானா? ஒரு தலை 2 கரங்களோடு கூடி இருக்கிற என்னை 1000 தலை 2000 கரங்களோடு வந்து கொல்லுகிறாய்.
அடுத்த பிறப்பு ஒன்று வருமானால் நான் 10 தலை 20 கரங்களோடு வர வேண்டும். நீ ஒரு தலை 2 கரங்களோடு வந்து கொன்றால் உன்னை வீரன் என்று ஒப்புக்கொள்வேன் என்றான். அப்படியே பகவானும் வரம் கொடுத்தார். அந்த இரண்யன் தான் தாங்கள், அந்த நரசிம்மன் தான் ராமர். இதை கேட்டு ராவணன் பொங்கி விபீஷ்ண ஆழ்வாரை கொல்ல போனான். அவர் சதுர்வித புருஷார்த்தங்களோடு புறப்படுவது போலே 4 அமைச்சரோடு புறப்பட்டு விண்வழியாக வருகிறார். தென் கடலோரத்திலே எம்பெருமான் தர்பசயனத்திலே பள்ளி கொண்டிருக்கின்றார். அங்க நீலன் என்ற சேனாதிபதி, நில், சுவாமியை பார்க்க வந்தேன். ராவணன் தம்பி விபீஷணன் சென்றான். ஐயனே, ராவணன் தம்பி, அவன் கண்ணீர் விட்டு நிற்கின்றான். உள்ளே விடவா கன்னத்தில் விடவான். உடனே பகவான் விடுன்னு சொல்லல, அதை செயல் குழுவில் வச்சார். விபீஷணன் அடைக்கலத்துக்கு வருகிறான், என்ன செய்யலான்? சுக்ரீவன் சொன்னான், என்ன இருந்தாலும் அண்ணன் தெய்வத்துக்கு சமானம், அண்ணனை காட்டிக் கொடுக்கிற தம்பியை நம்ப கூடாதுன்னா சுக்ரீவன். இந்த வார்த்தையை சுக்ரீவன் சொன்னான். அவன் நீலி கண்ணீர் வடிக்கின்றான் என்றான் ஜாம்பவன். அங்கேயே மணல்ல புதைக்கணும்னா அங்கதன். அனுமாரி எழுந்தார். வணங்கிய சென்னியன் மறைத்த வாயினன் நுணங்கிய கேள்வி என் உவல்வது ஆயினான். அவர் நவவியாகரண பண்டிதர். என்ன சொன்னார்? ஆண்டவனே, அவனை பொல்லாதவனாகவே எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் கையிலே கோதண்டன் தாங்கியிருக்கின்றீர். என்ன பொருள்? தேவர்க்கும் தானவர்க்கும் திசை முகனே முதலாய செப்புகின்றோர் மூவர்க்கும் முடிப்பரிய காரியத்தை முற்றிவிப்பான் மூண்டு நின்றே. தேவர்களாலும் தானவர்களாலும் தகுவர்களாலும் தைத்தியர்களாலும் செய்ய முடியாத காரியத்தை நான் செய்வேன் என்று பிரச்சண்ட கோதண்டன் தாங்கியிருக்கின்ற வீரராகவரே, ஆபத்தில் அபயமென அடைந்தவனை அயிர்த்து அகல விடுதியாயில் கூவத்தின் சிறு புனலை கடல் அயிர்த்தது ஒவ்வாதோ கொற்ற வேந்தே. கூப்பம்னா கிணறு. கிணற்று தண்ணீரை கண்டு கடல் சந்தேகப்பட்டதாம். கூவத்தின் சிறு புனலை, கூவத்தின் தண்ணியை கண்டு கடல் அஞ்சுமா? ஆதலினால் இவன் வரவு நல்வரவு என உணர்ந்தேன். நான் நேரா கண்டவன். கண்டவன் பேச்சு கேளுங்கள், கண்டவன் பேச்செல்லாம் கேட்க வேண்டாம். இவன் வீட்டிலே பூஜை சாதனங்கள் இருந்தன. விபீஷனுடைய அருமை மகள் திரிஜட்டை எம்பிராட்டிக்கு ஆறுதல் சொல்லுகின்றாள். மாதரையும் தூதரையும் கொல்ல வேண்டாம் என்று இவர் ஒருவர்தான் சொன்னார். அடைக்கலத்துக்கு உரியவர் என்றார். ஆதலினால் இவன் வரவு நல்வரவு என உணர்ந்தேன் அடியேன். உந்தன் வேத நூல் எனத் தகைய திருவுளத்தின் கருத்து எதுவோ என்று விட்டான். அப்படி சொன்னவன் யார்? காதல் நான் முகனாலும் கணிப்பறிய கலை அனைத்தும் கதிரோன் சென்று ஓதினான். ஓத நீர் கடந்து பகை கடிந்து உலகை உய்யக் கொண்டான். ரொம்ப பெரியவர் ஆஞ்சநேய சுவாமி. நீலா, அவனை உள்ளே அழைத்துக் கொண்டு வா. சுக்ரீவா, நீயும் போய் அழைச்சுவான். தொலையிலே பார்க்கின்றால் விபீஷ்ணாழ்வார் எம்பெருமானை. ராமனை கண்ணார கண்டானே விபீஷணன் கை மாமுடி மேல் வைத்து கொண்டானே. காமனும் செங்கமல உமனும் பணி பரந்தாமனை ஆயிர நாமனை கோதண்ட ராமனை கண்ணார கண்டார். விபீஷணன் கை மாமுடி மேல் வைத்து
கொண்டானே. காமனும் செங்கமல பூமனும் பணி பரந்தாமனை ஆயிர நாமனை கோதண்ட ராமனை கண்ணார கண்டானே. எப்படி இருக்கிறார்? வெள்ளம்பானர வர்க்க நடுவே தம்பி மெருமலை போலே நிற்க புள்ளி போடாத மேகம் ஒக்கே மார்பில் புனில்லாமலே சோபிக்க கள்ள அரக்கர் தினம் கிள்ளி கிள்ளி அருந்த கொள்ளை கொடுத்த அமரர் துள்ளி துள்ளி வருந்த கள்ள அரக்கர் தினம் கிள்ளி கிள்ளி அருந்த கொள்ளை கொடுத்த அமரர் துள்ளி துள்ளி அருந்த வள்ளலாதி மூலம் உள்ள படித்திருந்த பள்ளி அரவணையை தள்ளி எழுந்திருந்தரா மனை கண்ணார கண்டானே. எம்பெருமானை கண்டார். ஆனந்தம் கொண்டு ஐயனே சரணம் என்று கால் மேலே விழுந்தார். எடுத்து தழுவினார். குகனோடும் ஐவரானோம் முன்பு பின் குன்றி சூழ்வான் மகனோடும் அறுவரானோம் எம்முழை அன்பில் வந்த அகனமரி காதலையா நின்னோடும் எழுவரானோம் புகனமரி காணன் தந்து புதல்வராற் பொலிந்தான் உந்தை. அப்பனே, நாங்கள் 4 பேர் சகோதரர்கள், ராமன், பரதன், லட்சுமணன், சத்துருக்கனன், குகனோடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம் சுக்ரீவனோடு 6 சகோதரர்கள் எம்முழை அன்பில் வந்த அகனமரி காதலையா நின்னோடும் எழுவரானோம். கங்கையிலே ஒரு தம்பி, லங்கையிலே ஒரு தம்பி, இருக்கிறவங்களாம் தம்பினர். டி போட்டு ஆர் போட்டா டாக்டர்னு படிப்பாங்க, ஏ போட்டு எல் போட்டா அவர்கள்னு படிப்பார்கள். நர்ருனா நமது நிறுவர், பர்ருனா பத்திராதிவர். அங்கே ஒரு தம்பி, இங்க ஒரு தம்பினா ஆண்மினேய ஒருமைப்பாடு. இந்தா விபீஷணா இலங்காபுரி ராஜ்யம் 10 நாள் 8 நாள் அல்ல, இந்திராதி தேவர்கள் உள்ள நாள் வரைக்கும் இந்தா கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த பார் உள்ளளவும் எந்தன் பேர் உள்ளளவும் தந்தேன். வேதமுள்ளளவும் வேத கீதமுள்ளளவும் பஞ்சபூதமுள்ளளவும் பாரி ஜாதமுள்ளளவும் தந்தேன். இந்தா 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 விபீஷணா இலங்காபுரி ராஜ்யம். அடைக்கலமின்றி கால் மேலே விழுந்தவளை ஆட்கொள்வது எங்கள் பரம்பரை அறம். அடைக்கலமின்றி கால் மேலே விழுந்த அற்ப புறாவுக்காக உடல் தசையை அறுத்து கொடுத்த சிபிச்சக்கரவர்த்தியின் பேரன் நான். பேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்து அடைந்த பேதை வேடனுக்கு உதவி செய்து விறகிடை வெந்தி மூட்டி பாடுரு பசியை நோக்கி தன்னுடல் கொடுத்த பைம்புள் வீடு வெற்றி உயர்ந்த காதை வேதத்தின் விழிமீதன்றோ. அடைக்கலம் என்று கால் மேல் விழுந்த மார்க்கண்டேயருக்கு எம்பெருமான் அருள் புரிந்து கூற்றுவனை உதைத்து என்றும் 16 தந்தார் அல்லவா. மடுத்துறையிலே நீர் எருந்த சென்ற கஜேந்திரம் என்ற யானையை முதலை பற்றி கொண்ட பொழுது ஆதிமூலம் 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 என்று அழைத்த போது எம்பெருமான் ஓடி வந்தார் என்ற வரலாறு தெரியாதா? மதசிகரி கதறி முது முதலை கவர்தர நெடிய மடு நடுவில் வெறிவி ஒரு விசை ஆதிமூலம் என வரு கருணை வரதன்.
ஆகவே விபீஷணா, உனக்கு அடைக்கலம் தந்தேன். ராமா என்ற பெயர் எது வரைக்கும் உண்டோ அது வரைக்கும் லங்கை ஆளு, அது வரைக்கும் நான் இருப்பேன். கேள்வியும் நீயே, பிரதாபியும் நீயே, எந்த நாவியும் நீயே, சிரஞ்சீவியும் நீயே சொன்னேன். லட்சுமணர் முகம் வாடிவிட்டது. என்னப்பான்னார், லங்கையை கொடுத்தீங்களே, ராவணன் வந்தா என்ன செய்வேன்? அவனை கோசல நாடு கொடுக்கிறேன். உடனே விபீஷண ஆழ்வார் எம்பெருமானுடைய பாதிகையை தலையில வைத்து அழுது தொழுதார். எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வானவர்கள் பூமழை பொழிந்தார்கள். இப்படி விபீஷண ஆழ்வார் சரணம் அடைந்து எல்லா நலங்களையும் பெற்றார் என்று சொல்லி இந்த வார்த்தையை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருள் பெற ஆசைப்படு, ஆண்டவன் அருள் பெற ஆசைப்படு, எல்லாம் அறிந்ததை போல் நினைக்கும் செயலை விடு மனமே மனமே. வேண்டும் இன்பம் வாழ்வில் மலர்ந்திடவே, வேண்டும் இன்பம் வாழ்வில் மலர்ந்திடவே, நெஞ்சில் விரவிடும் துன்பங்கள் அகன்றிடவே, தினமும் ஆண்டவன் அருள் பெற ஆசைப்படு, எல்லாம் அறிந்ததை போல் நினைக்கும் செயலை விடு மனமே மனமே. ஆனைமுகன் இளவல் அரிமருகன் அவன் ஆறு படை வீட்டில் வாழ் ஆறுமுகன். ஆனைமுகன் இளவல் அரிமருகன் அவன் ஆறு படை வீட்டில் வாழ் ஆறுமுகன். வானவர் படை தாங்கும் தனித்தலைவன், வானவர் படை தாங்கும் தனித்தலைவன், வையகமே புகழும் வடிவழகன் செந்தில் ஆண்டவன் அருள் பெற ஆசைப்படு, எல்லாம் அறிந்ததை போல் நினைக்கும் செயலை விடு மனமே 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 மனமே. கோதையின் காதல் கைகூட ஓர் நோன்புக்கு வழிகாட்டினார் தந்தையான பெரியாழ்வார். கோபஸ்திரீகள் கண்ணனை நாயகனாய்ப் பெற காத்யாயனி விரதம் அனுஷ்டித்தது போன்று கோதையும் தன் தோழியருடன் பாவை நோன்பு நோக்கும்படி கூறினார் விஷ்ணு சித்தர். அதன்படியே ஆண்டாள் பிராட்டியும் தன் சகிகளுடன் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நோன்பு தொடங்கினாள். ஸ்ரீவில்லிபுத்தூரே ஆய்ப்பாடி. வட்டபத்திரசாயின் திருக்கோயில் தான் நந்தகோபரின் திருமாளிகை. ஸ்ரீ வட்டபத்திரசாயி தான் கிருஷ்ணன்.
கோதையும் பிற தோழிகளும் கோபிகள் என்ற பாவத்தில் பாடல்களை புனைந்தார் நாச்சியார். ஆய்ப்பாடியில் கோபிமார் கிருஷ்ணானுபவத்தால் பெற்ற பாக்கியத்தை ஆண்டாளும் அனுகாரத்தாலே பெற்றாள். பிற்பட்ட காலத்தில் வாழும் நம்போன்றோரும் அப்பாசுரங்களை ஓதி பேறு பெற ஏதுவான திருப்பாவையான சங்கத்தமிழ் மாலை 30 ஆண்டாள் அருளிச் செய்தாள். பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாதபானிடரே வையம் சுமப்பதும் வம்பு என்று கோதையின் திருப்பாவையின் பெருமையை பெரியவர்கள் பேசுவார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தின் வளர்ப்புத் தாயாகிய ஸ்ரீ ராமானுஜர் தம்மை திருப்பாவை ஜீயர் என்று எல்லோரும் சிறப்பித்து பேசுமாறு இப்பாடல்களில் ஈடுபட்டிருந்தார் என்றால் திருப்பாவைக்கு எத்தனை ஏற்றமுண்டு என்பதை அறியலாம். ஸ்ரீ ராமானுஜர் உந்து மதகளிற்றன் என்ற திருப்பாவை 18ஆம் பாட்டை விசேஷமாக உகந்தார். உபனிஷத் ரகசியங்களான பரம தத்துவார்த்தங்கள் திருப்பாவையில் உண்டென்று ஸ்ரீ பட்டர் கூறுவார். கோபீபாவம் முதிரப் பெற்று ஆயர்களின் நடையும் உடையும் உடையும் பேச்சுமாகவே கோதையை மாறியதாக வியாக்கியாத்தாக்கள் கூறுவர். திருப்பாவை என்ற தெய்வப் பாசுரத்தின் சாராம்சம் காண்போம். மார்கழி திங்கள் பாசுரத்தால் நோன்பு நோக்க விரும்பும் அதிகாரிகளை பறை பெறுவதை வியாஜ்யமாக காட்டி கண்ணனோடு உறவு கொண்டு அவனுக்கு பணி செய்திருப்பதே உள்ளுரை நோக்கமாக கொண்டு நோன்பில் இறங்குமாறு அழைத்து, வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தில் நோன்புக்கு அங்கமான நியமங்களை, அதாவது தள்ளுவன கொள்ளுவன இவை இன்னன்ன என விளக்கி, ஓங்கி உலகளந்த பாசுரத்தில் பகவன் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு பகவானையே எல்லா வகை பயனாகவும் கருதி இந்நோன்பு செய்து நீராடினால் நாட்டில் மாதம் மும்மாறி பெய்யும், பிணியும் வறுமையும் நீங்கும், நீர்வளமும் நெல்வளமும் பால்வளமும் சம்பத்தும் பெருகும் என்கிறார் நாச்சியார். ஆழிமழை கண்ணா பாட்டில் மழைக்கடவுளை அழைத்து நாட்டில் நல்மழை பெய்ய கட்டளையிட்டார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை எனும் 5ஆம் பாசுரத்தில் பகவன் நாமத்தை தூய நெஞ்சுடன் பாடி மனதால் பகவானை ஸ்மரித்த மாத்திரத்தில் நோன்புக்கு இடையூறுகளாக உள்ள முந்தைய பாவங்களும் பிழைகளும் அறியாமல் இனியும் நாம் செய்யக்கூடிய குற்றங்களும் நெருப்பில் இட்ட பஞ்சு போல் பொசுங்கிப் போகும் என்று பேசுகிறார் பிராட்டியார். பகவத் அனுபவத்தை பாகவத சமுதாயத்துடன் அனுபவிக்க வேண்டும் என்பதால் அடுத்து வரும் 10 பாசுரங்களால் பல்வேறு மனப்பக்குவமுள்ள தோழிகளான பக்தர்களை எழுப்பிக்கொண்டு நந்தகோபர் திருமாளிகை அடைந்து அங்குள்ள கோயில் காப்பவனையும் வாயில் காப்பவனையும் எழுப்பி அவர்களுடைய அனுமதி பெற்று உள்ளே சென்று வெளிக்கட்டில் படுத்திருக்கும் அம்பரமும் தண்ணீரும் சோறும் அளவின்றி தானம் செய்யும் நந்தகோபரையும் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தான அசோதை பிராட்டியையும் பலராமரையும் ஸ்ரீகிருஷ்ணனையும் எழுப்பத் தலைப்படுகிறார். புருஷாகாரமாக பிராட்டியை முன்னிட்டு கொண்டு கண்ணனை அடைவதே முறை என்பதால் கந்தம் கமழும் குழலியான நப்பின்னை பிராட்டியை பந்தார் விரலி என விழித்து செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து கதவை திறக்குமாறு அழைக்கும் சிறந்த பாசுரம் உந்து மதகளிற்றன் எனும் 18வது பாடலாகும். அடுத்து 2 பாசுரங்களில் அடைக்கலம் அடைந்தவரின் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் நான் முன்னே என்று ஒருவருக்கு ஒருவர் முற்பட்டு அருளும் கருணை மிகுந்த நப்பின்னை பிராட்டியையும் கண்ணபிரானையும் எழுப்புகின்றார். 33 எனும் பாசுரத்தில் நப்பின்னையிடம் உக்கமும் தட்டொளையும் தந்து கண்ணனையும் தருமாறு கேட்கிறார். இங்கு உக்கம் எனப்படும் விசிறி அகப்பற்று புறப்பற்று ஆகிய மாசுகளை விசிறி தள்ளுவதற்கு அறிகுறி. தட்டொளி என்பது கண்ணாடி, சொரூப ஞான ஒளியே இது. ஸ்ரீகிருஷ்ணனின் குணத்திற்கு தோற்று தாம் வந்ததை அடுத்த பாசுரத்தில் விளக்குகிறார். கண்ணா, எமது அபிமானம் குலைந்து உனது கருணை கட்டாட்சமே தாரகமாக வந்தோம். உன்னை பிரிந்திருக்கும் துயரமாகிய சாபம் தீர உனது தாமரை கண்களை எம்பால் செலுத்தி மெல்ல மெல்லச் செலுத்தி கட்டாட்சித்து அருளுக என்று அங்கன்மா ஞாலத்து எனும் பாசுரத்தில் விண்ணப்பிக்கிறார். கண்ணனை தமக்கு அருள் புரிய ஆஸ்தானத்திற்கு சீரிய சிங்கம் நடந்து வருவது போல எழுந்தருள வேண்டுவது மாரி மலை முழஞ்சில் எனப்படும் பாசுரம் ஆகும். அவர்கள் பிரார்த்தனைக்கு இணங்கி கண்ணபிரான் ஆஸ்தானத்திற்கு எழுந்தருளும் நடையழகு கண்டு ஆனந்தித்து அவனை போற்றி பாடுவது அன்று இவ்வுலகம் அளந்தாய் பாசுரம். தாங்கள் யாசித்து வந்த நோன்பிற்கு உரிய உபகரணங்கள் இவை என்று 25வது பாடலில் கூறி நோன்பு முடிந்தபின் பெறக்கூடிய சன்மானம் என்னது என மாலே மணிவண்ணா பாசுரத்தில் பேசி கூடாரை வெல்பவனும் கூடுவாருக்கு தோற்பவனுமாகிய கண்ணனிடம் தன் மனக்கிடக்கையை விளக்கி வேண்டுகின்றாள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா எனும் 27வது பாசுரத்தில்.
கண்ணா, நாங்கள் பறை என்று கேட்பது உண்மையில் உன்னை பாடுவதும் உன்னுடன் கூடியிருந்து மனம் குளிர்வதுமே ஆகும். இந்த பாடலில் முழங்கை வரை வழியும் நெய் நிறைந்த பார்ச்சோற்றினை உண்பதைச் சொல்லாமல் கண்ணனுடன் கூடியிருந்து குளிர வேண்டும் என்று கேட்கும் நயம் இருக்கிறதே, இதை நாம் மிக மிக கூர்ந்து சிந்திக்க வேண்டும். இங்கு ஆடை அணிகலன்கள் என்பது சேஷத்துவ ஞானம், பார்ச்சோறு எனப்படுவது கைங்கரியம். இதுவே இதன் உட்பொருள். 28வது பாசுரத்தில் தங்கள் சிறுமையையும் கண்ணனின் பெருமையையும் சொல்லி அவனுடன் தங்களுக்கு இருக்கும் உறவு இருவராலும் ஒழிக்க இயலாத உறவு, எனவே தாங்கள் அறியாமையால் இயற்றியுள்ள பிழைகளை பொறுத்தருளுதல் வேண்டும் என்று அபராத க்ஷமாபணம் வேண்டுகிறார். ஆண்டாளின் பரம உத்தேசம், திருப்பாவையின் பரம தாத்பரியம் 29வது பாடலில் வெளிப்படுத்தப்படுகிறது. எனவேதான் பெரியோர்கள் திருப்பாவை 30ஐயும் தினமும் ஓத வேண்டும். அது ஏலாவிடின் சிற்றஞ்சிறுகாலை எனும் இப்பாட்டையேனும் தினம் அனுசந்திக்க வேண்டும் என்று கூறுவார். சிற்றஞ்சிறுகாலை வல்துனை சேவித்து உள் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றும் மேற்றுள்ளும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகாள் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆள் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். பனி பெய்யும் காலை வேளையில் தங்களின் மெய்வருத்தம் பாராது நோன்பு இயற்றி வந்ததன் நோக்கம் கண்ணனை கணமும் பிரியாது இருந்து பணி செய்யும் பேறு பெறுதலே என்று வெளியிட்டு, கண்ணா, நாங்கள் இந்த பிறவியில் மாத்திரமன்றி ஏழேழ் பிறவியிலும் உன்னுடன் உறவு கொண்டு உனக்கு மாத்திரமே கைங்கரியம் செய்ய வேண்டும். இவற்றோடு முரண்படும் எங்களது மற்ற விருப்பங்களையெல்லாம் மாற்றியருள்வாய் என்று பிரார்த்திப்பதுதான் பரம பக்தியின் தாத்பரியம். இப்படி கோபியர் பெற்ற பகவத் அனுபவ முதிர்ச்சியை ஆண்டாளும் பெற்று அப்பாசுரங்களை ஓதிடும் நாமும் பகவத அனுபவம் பெற்று உய்ய உபகரிக்கின்றார். மார்கழி நோன்பிற்கு பிறகும் கூட கண்ணன் தன்னை ஆட்கொள்ள வராததால் தைத்தியங்களில் காமனுக்கு நோன்பு செய்து வழிபட்டாளாம் கோதை. கடலில் முழுகும் ஒருவன் கைக்கு எட்டும் வைக்கோலை கூட ஓர் பற்றுக்கோடாக பற்றி கரை சேர முயலுவதைப் போல கோதையும் காமன் தாதையான கண்ணனை பெற காமனையேனும் துணை தேடலாமா என ஏங்கினாள் போலும். கோலை தேடி ஓடும் கொழுந்து போல மாலை தேடி மயங்கிய அவள் மனநிலை அப்பத்து பாடல்களில் முற்றிலும் விளங்குகிறது. வேங்கடநாதன் எனும் விளக்கில் புகுந்து கரையத் தன்னை அவனிடம் காமன் தன் கணையினால் ஏவ வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றாள். மத்த நல் நறுமலர் முருக்கமலர் கொண்டு முப்போதும் உன் அடிவணங்கி தத்துவம் இலியன நெஞ்செறிந்து வாசகத்து கழித்து உன்னை வெய்திடாமே கொத்தலர் பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரழுதி வித்தக வேங்கடவாணல் என்னும் விளக்கினில் புக என்னை விதிக்கிற்றே. மன்மதா, எனக்கு வேறு வரம் வேண்டாம். கேசவனுக்கு கால் பிடிப்பவள் என்ற இந்த பேரு ஒன்றினை மாத்திரம் எனக்கு அருளு. இப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கடுந்தவம் புரிந்தாள் நாச்சியார். இத்தகைய முதிர்ந்த பக்தி நிலையை தெய்வ நன்னோய் என சடகோபர் கூறுவர். இந்த நோயினால் கடுமையாக பீடிக்கப்பட்டு ஆண்டாள் பேசுவாள். ஆர்க்கும் என் நோய் இது அறியலாகாது, அம்மனை மேற் துடிதிப்படாதே, கார்க்கடல் வண்ணன்
என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் தடவ தீரும். நீர்க்கரை நின்ற கடம்பை ஏறி காளியல் உச்சியில் தட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரைக்கு என்னை உய்த்திடுமே. இந்நோய்க்கு மருந்து நோய் செய்த அவனேதான். எனவே யாரும் அறியாதே என்னை அழைத்துச் சென்று யமுனைக் கரையில் பிருந்தாவனத்தில் கண்ணன் வீட்டு வாயிலில் விட்டுவிடுங்கள் என தன் தோழியரை நோக்கி இறைஞ்சி வேண்டி பாசுரங்கள் பாடியிருக்கிறார் நாச்சியார். தன் உடலை நெருப்பென தகித்து உயிரையே வாட்டும் விரகம் எனும் வேதனைக்கு மாற்றாக கண்ணன் உடுத்திய பீதாம்பர ஆடையை கொணர்ந்து வீசுமாறு வேண்டுகின்றாள் தோழியிடம். விண்ணிற் செல்லும் கரிய மேகங்களை வேங்கடநாதனுக்கு தூதாக விடுத்து பாடுவாள். சங்கமா கடல் கடைந்தான் தன்முகில் காள் வேங்கடத்து செங்கல் மால் சேவடிக்கு அடி வீழ்ச்சி விண்ணப்பம் கொங்கை மேல் குங்குமத்தில் குழம்பு அழிய புகுந்து ஒருவன் தங்குமேல் எல்லாவி தங்கும் என்று உரையீரே. இப்படி மேகவிடு தூது பாடிய ஆண்டாளுக்கு ஒரு நாள் கண்ணன் உருவெளித் தோற்றத்தில் கையில் பாஞ்சஜன்யத்தை ஏந்தியவாறு காட்சியளித்தான். அந்த சங்கு கண்ணனின் கைத்தலத்தில் குடியேறி அவனது வாயமுதை பருகும் பெறற்கரிய பேறு பெற்றதை எண்ணி வியந்த கோதை அதனிடமே கேள்விகள் கேட்டு ஒரு பதிகம் பாடினாள். கருப்பூரம் நாருமோ கமலப்பூனாருமோ திரு பவளச்செவ்வாய்த்தான் தித்தித்து இருக்குமோ மறுப்பு கொசித்த மாதவன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழிவன் சங்கே சொல் ஆழிவன் சங்கே. சங்கரையா, உன் செல்வம் சால அழகியது. உன்னுடன் கூட ஆயிரம் ஆயிரம் சங்கங்கள் ஆழ்கடலில் பிறந்தது உண்டு. ஆனால் வேறு எந்த சங்கிற்கும் கிடைத்தற்கரிய பாக்கியத்தை அல்லவா நீ பெற்றிருக்கிறாய். அதனால்தான் இப்படி ஆரவாரமாக பண்ணிசிக்கிறாயா? கண்ணனின் திரு அதரத்தை சுவைத்து அதை மகிழ்ச்சியோடு அனுபவித்திருக்கும் உனக்கு தெரிந்திருக்குமே. நீ சொல், கேட்கிறேன். கண்ணனின் திருவாய் எப்படி மணக்கும், எப்படி இனிக்கும்? இவ்வண்ணம் பக்தி பித்து ஏறியவளாக நாச்சியார் அருளிய திருமொழிகள் 143 பாடல்களும் தமிழ் இலக்கியத்தின் விலை மதிக்க ஒண்ணாத ரத்தினங்கள் என்றால் அது மிகையே அன்று. கண்ணன் தன்னை திண்ணமாக கைப்பிடிப்பான் என்று அல்லும் பகலும் அதே நினைவில் இருந்த கோதை தன்னை கண்ணன் கடிமணம் செய்து கொள்ளும் காட்சியை கனவிற்கண்டு அதை அப்படியே வர்ணித்து பாடல்கள் பாடினாள். இப்பாடல்கள் அதிசயமான அழகான கவிதை பூஞ்சோலை. வேதோக்தமான விவாகச் சடங்குகள் அனைத்தையும் வர்ணித்துள்ள இனிய இயலிசை நாடகம். காட்சிகளை கோதை தன் தோழியிடம் விவரிக்கிறாள். ஆண்டாள் திருமணத்திற்கு ஊரே அலங்கரிக்கப்படுகிறது. தோரணங்கள் கட்டி ஆங்காங்கு பொற்குடங்களில் பூரண கும்பம் அமைத்து மணமகனான மாதவனை வரவேற்க மக்கள் தயாராக நிற்கின்றனர். அதோ மாப்பிள்ளையான மணிவண்ணன் தோழரும் தானுமாக ஊருக்குள் பிரவேசிக்கிறான். 1000 யானைகள் சூழ்ந்து வர மாப்பிள்ளை அழைப்பு நடக்கிறது. வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணல் நம்பி நடக்கின்றான் என்றதிர் பூரண பொற்கூடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான். நாளைக்கு கல்யாணம் என்று
நாள் குறித்தனர். திருமணம் நடக்கும் இடத்திற்கு கோவிந்தன் வந்துவிட்டான். தேவாதி தேவனே மணமகனாக வந்திருக்கிறான் அல்லவா? எனவே இந்திராதி தேவர்களும் பூவுலகிற் புனிதமான புதுவை நகருக்கு வந்துவிட்டார்கள். மண்ணில் கால் பாவாத தேவர்களும் தம் கால்கள் மண்ணில் பதிய நடந்து வந்து பெரியாழ்வாரிடம் உங்கள் பெண்ணை எங்கள் கண்ணனுக்கு தர வேண்டும் என்று மனம் பேசி நிச்சயம் செய்கின்றனர். மந்திரங்கள் சொல்லி புதிய புடவையை கோதைக்கு உடுத்தி மாலை அணிவிக்கிறாள் செங்கன்மாலின் திரு தங்கச்சியான அம்பிகை துர்க்கை. இந்திரல் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்தெல்லை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தே மணமாலை அந்தரை சூட்ட கனா கண்டேன் தோழினான். திசை நான்கிலிருந்தும் புனித தீர்த்தம் கொண்டு வந்து மந்திரம் உணர்ந்த மறையவர் உயர் குரல் எடுத்து வாழ்த்தி மணமக்களுக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்து கல்யாணம் இடையூறின்றி நடக்க கையில் கங்கணம் கட்டிவிடுகிறார்கள். சுமங்கலி பெண்கள் தீபம் கலசம் முதலிய மங்கள பொருள்களை எடுத்து எதிர்வர மதுரை மாமன்னன் ஸ்ரீகிருஷ்ணன் தன் பெரிய பாதக்குரடு சப்திக்க அதி கம்பீரமாக நடந்து வருகிறான் மணமேடைக்கு. கெட்டிமேளம் கொட்டப்படுகிறது, சங்கங்கள் முழங்குகின்றன, சகலவாத்திய கோஷம் நடக்கிறது. மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத முத்தூடை தாமம் நிறை தாழ்ந்த பல்ந்த கீழ் மைத்துனல் நம்பி மதுசூதல் வந்தல்லை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். முத்தும் பவளமும் பொன்னும் மலரும் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அழகிய மணப்பந்தலுக்குள் பகவான் பிரவேசித்து கோதையை நாயகியாக்கிக் கொண்டேன் என்று பலரும் காண பாணிகிரகணம் செய்து கொள்கிறான். இங்கு மதுசூதனனை மைத்துனன் என்று பிராட்டியார் குறிப்பிடுகிறார். அதாவது அத்தை மகனா. நப்பின்னை பிராட்டியோடு பகவானுக்கு உண்டான சம்பந்தம் தன்னோடும் உண்டு என்று உறுதிப்படுத்தி காட்டுகிறாள். இங்கே மெய்சிலிர்க்க வைக்கும் பக்தி உறவு இது. நல்ல குரலும் சொல்லும் உடைய வேதியர் வேத மந்திரங்களை கூற பகவான் ஆண்டாளின் கரம் பற்றி அக்னியை வலம் வருகிறார். சப்தபதியும் நடக்கிறது. ஜாயபதி ஹவ்யவகம் ஜ்வலந்தம் பிரதக்ஷிணம் தௌ பபதுச்சரந்தம் பிராதः பிரபுத்தம் பரிதோரமில்தம் கிருத பிரச்சாரா விவராஜஹம்சௌ என்று கல்யாண காட்சியை திவ்யசூரி சரிதமும் விவரிக்கும். ராஜஹம்ச இணை ஒன்று மலர்ந்த தாமரையை வலம் வருவது போல இருக்கிறதாம் அந்த காட்சி. பக்தர்களுக்கு இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றுக்கோடாக இருப்பவன் தனது அழகிய நலம் பயக்கும் செம்மை உடைய செந்தாமரை கையால் கோதையின் காலை பற்றி அம்பியில் வைத்தான். எம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவா நம்மை உடையவள் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மே மிதிக்க கனா கண்டேன் தோழினான். ஆகா, என்னே ஆண்டாளின் பாக்கியம்! எல்லா மணப்பெண்ணும் தன் கணவனுக்கு நீண்ட ஆயுள் தருமாறு வேண்டி அக்னியில் பொறியிடுவது போல அச்சுதன் கை கீழே இருக்க தன் கை மேலிருக்க ஆண்டாளும் கூட பொறியிட்டாளாம். திருமணச் சடங்குகள் ஒன்று கூட விடாமல் எல்லாவற்றையும் பகவான் அவளுக்கு கனவில் காட்டித்தந்தான் போலும். இறுதியாக பட்டண வீதிகளில் ஊர்வலம் கூட நடக்கிறது, மஞ்சள் நீராட்டும் நடக்கிறது. கோதை நாச்சியார் கனவிற்கண்ட கல்யாண வைபோகம் ஆத்மா பரமாத்மாவை அண்டி நிற்கும் நிலை. பிரபத்தி யோகத்தின் உயர்நிலை இது. இந்த அனுபவம் சொல்லுக்கு அப்பாற்பட்டது. இப்படி கனவிலும் நினைவிலும் தன்வயம் இழந்து கிருஷ்ண ரசானுபவத்தில் தோய்ந்திருந்த கோதையை திருவரங்கத்திற்கு அழைத்து வருமாறு பகவான் விஷ்ணு சித்தருக்கும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பக்தர்களுக்கும் கட்டளையிட்டார். கோதையை பல்லக்கில் ஏற்றி ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். கோயில் கோபுரம் தெரிந்த உடனேயே ஊரின் எல்லையிலேயே பல்லக்கு சுமை குறைந்து வெறுமையாய்விட்டது. மகளை மூடு பல்லக்கிற்கு காணாது பதைத்து விட்டார் பட்டர்பிரான். ஆலயத்திற்கு ஓடி வந்தார். அங்கு ஆண்டாள் நாகபரியங்கத்தை மிதித்தேறி பகவானின் பாதம் பணிந்து அவரது திருமார்பில் குடிபுகுவதைக் கண்டார் பெரியாழ்வார். பெரியாழ்வாரின் பிரார்த்தனைக்கு இடங்கி பகவான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளி கோதையை திருமணம் செய்து கொண்டதாக தலபுராண வரலாறு உண்டு. பல பல காமத்தராகி வாழ்ந்து வரும் மக்களுக்கு எல்லா காமங்களும் இறைவன் மீதே பரிணமிக்க வேண்டும் என்று வாழ்ந்தும் பாடியும் விளக்கித் தந்த நிலமகளின் திருவடிவமாகிய கோதையின் திருமொழிகள் நம்மை நல்வழிப்படுத்துவதாக.
திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 141 மூன்றுரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளராணி வாழியே, வள்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தென்னவன் நோக்கங்கண்டு திருக்கழுமலத்தார் செல்வரு அன்னவன் வலப்பால் வெப்பை அளவாய் அண்ணல் நீரே மண்ணும் மந்திரமும் ஆகி மருந்துமாய்த் தீர்ப்பது என்று அன்னவன் வலப்பால் வெப்பை ஆலவாய் அண்ணல் நீரே மண்ணும் மந்திரமும் ஆகி மருந்தும் தீர்ப்பது என்று பன்னிய மறைகள் ஏத்தி பகர் திருப்பதிகம் பாடி மந்திரம் ஆவது நீர் வானவர் மேலது நீர் மந்திரம் ஆவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரம் ஆவது நீர் துதிக்கப்படுவது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் துதிக்கப்படுவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரம் ஆவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்தூவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே செந்தூவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே 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 வேதத்தில் உள்ளது நீர் வெந்துயர் தீர்ப்பது நீர் வேதத்தினுள்ளது நீர் வெந்துயர் தீர்ப்பது நீர் போதம் தருவது நீர்
உண்மை தவிர்ப்பது நீர் போதம் தருவது நீர் உண்மை தவிர்ப்பது நீர் போதத்த கூவத்து நீர் உண்மையில் உள்ளது நீர் போதத்தகுவது நீர் உண்மையில் உள்ளது நீர் சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவயாந்திரு நீரே சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவயாந்திரு நீரே திருநீரே 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 முக்தி தருவது நீர் முனிவரணிவது நீர் முக்தி தருவது நீர் முனிவரணிவது நீர் சத்தியமாவது நீர் தக்கோர் புகழ்வது நீர் சத்தியமாவது நீர் தக்கோர் புகழ்வது நீர் பக்தி தருவது நீர் பறவையினியது நீர் பக்தி தருவது நீர் பறவையினியது நீர் சித்தி தருவது நீர் திரு ஆலவயான் திருநீரே சித்தி தருவது நீர் திரு ஆலவயான் திருநீரே 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 காண இனியது நீர் கவினை தருவது நீர் பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் மானம் தகைவது நீர் மதியைத் தருவது நீர் சேணம் தருவது நீர் திரு ஆலவயான் திருநீரே திருநீரே காண இனியது திருநீரே கவினை தருவது திருநீரே பேணி அணிபவர்க்கு எல்லாம் பெருமை கொடுப்பது திருநீரே மானம் தகைவது திருநீரே மதியைத் தருவது திருநீரே சேணம் தருவது திரு ஆலவயான் திருநீரே பூதையினியது நீர் புண்ணியமாவது நீர் பேதையினியது நீர் பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர் அந்தமதாவது நீர் தேசம் புகழ்வது நீர் திரு ஆலவயான் திருநீரே பூசையினியது திருநீரே புண்ணியமாவது திருநீரே பேதையினியது திருநீரே பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கடுப்பது திருநீரே அந்தமதாவது திருநீரே தேசம் புகழ்வது திருநீரே
திரு ஆலவாயான் திருநீரே. அறுத்தமதாவது நீரு, அவலம் அறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு, வானமடிப்பது நீரு, பொருத்தமதாவது நீரு, புண்ணியர் பூதும் வெண்ணீரு, புண்ணியர் பூதும் வெண்ணீரு, திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. எயிலது அட்டது நீரு, இருமைக்கும் உள்ளது நீரு, பயிலப்படுவது நீரு, பாக்கியமாவது நீரு, துயிலைத் தடுப்பது நீரு, சுத்தமதாவது நீரு, அயிலை பொறிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே. திருநீரே திருநீரே திருநீரே. இராவணன் மேலது நீரு, எண்ணத்தகுவது நீரு, பராவணமாவது நீரு, பாவம் அறுப்பது நீரு, தராவணமாவது நீரு, தத்துவமாவது நீரு, அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே. மாலொடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு, மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு, ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு, ஆலமதுண்டமிடற்று எம் ஆலவாயான் திருநீரே. திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பிப்பது நீரு, கருத இனியது நீரு, எந்திசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு, அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆலவாயான் திருநீரே. செந்துவர்வாய் உமைபங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. சீதப் புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. சேணம் தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. தேசம் புகழ்வது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே. அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே. ஆலமதுண்டமிடற்றியம் ஆலவாயான் திருநீரே. அண்டத்தவர் பணிந்து ஏத்தும் ஆலவாயான் திருநீரே. ஆற்றல்லடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி பூகலி நிலாவும் பூசுரன் ஞான தம்பந்தன். பூசுரன் ஞான தம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர. தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே.